ஏற்கனவே 2015 திருச்சிராப்பள்ளியிலே இதே மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். ஊர் ஊராக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மது ஒழிப்பு பிரச்சார துண்டறிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடைசியாக அன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது நிர்மலா சீதாராமன் உட்பட அங்கே அமர்ந்திருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டும் நெறிகள் என்கிற பகுதியிலே உறுப்பு எண் 47 இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுகிறது? மக்களுக்கான ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதைவிட மருத்துவத்திற்கு பயன்படுகிற போதை மருந்துகளை தவிர மனிதர்கள் உட்கொள்ளுகிற போதை மருந்துகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். இதுதான் ஆர்டிகிள் 47. அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். அவர் எங்க மதுவை ஒழிக்க வேண்டாம் சொன்னார்னு சில பேர் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கிறான். அவர் மதம் மாறி பௌத்தத்தை தழுவிய போது 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த 22 உறுதிமொழிகளில் ஒரு உறுதிமொழி, நான் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட மதுவை தொடமாட்டேன். அவன் தான் புத்திஸ்ட். புத்திஸ்ட் யார்? மதுவை தொடமாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அந்த 47 அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 சொல்லுவதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே நான் பேசினேன். இந்திய அளவில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். உடனே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டான்ட்டார் திருமாவளவன். இந்த அரைவேக்காடுகள் எல்லாம் ஊடகங்களிலே வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இல்லை. இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உழைக்கிற மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது. மனித வளம் பாழாகிறது. இவ்வளவு பேர் இருக்கிறோம், இதுல எத்தனை பேர் என்ஜினியர் என்று தெரியாது? என்ஜினியர் இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் டாக்டர் என்று தெரியாது? உங்களில் டாக்டர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் சினிமா இயக்குநர்களாக இருப்பீர்கள் என்று தெரியாது. உங்களில் இருந்து சிறப்பான புகழ்பெற்ற சினிமா திரைப்பட இயக்குநர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் இருப்பீர்கள் என்று தெரியாது. உங்களில் பேச்சாளர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் சிறந்த கவிஞர்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. மிக சிறப்பான கவிதைகளை படைக்கிற படைப்பாளிகள் நீங்கள் இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் பேராசிரியர்களாக இருப்பீர்கள் எனக்கு தெரியாது. வரலாம். இங்கே வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களில் இளம் பெண்களில் பல பேர் பேராசிரியர்களாக வர முடியும், வழக்கறிஞர்களாக வர முடியும், நீதிபதிகளாக வர முடியும். அதைவிட சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும். எனக்கு கண்களில் தெரிகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நல்ல தலைமை பண்புள்ள ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களாக வளருவார்கள். கருத்தியல் சார்ந்து வளருவார்கள். இந்த தேசத்தை சாதி வெறியரிடமிருந்தும் மதவெறியிடமிருந்தும் கட்டி காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உங்களில் அவ்வளவு பேர் இளமையாக இருக்கிற போது தெரியாது. ஆனால் இதில் குடித்து குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் போனால் என்ன ஆகும்? எத்தனை அம்பேத்கரை நாம் இழக்க நேரும். இதில் அம்பேத்கர் உருவாகலாமே, உங்களில் பெரியார் உருவாகலாமே. அம்பேத்கர் இளம் வயதிலே குடிக்கோ அல்லது போதை பொருளுக்கோ அடிமையாகி இருந்தால் நமக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைத்திருப்பாரா? பெரியார் இளம் வயதிலே குடிப்பொருளுக்கு, மதுவுக்கு, போதை பொருள்களுக்கு அடிமையாகி இருந்தால் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருப்பாரா? உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மாமேதை காரல் மார்க்ஸ்
ஒரு அடிக்டாக மாறி இருந்தால், போதை அடிமையாக மாறி இருந்தால் நமக்கு ஒரு மார்க்ஸ் கிடைத்திருப்பாரா? யோசித்து பாருங்க. எனதருமை தோழர்களே, இளம் வயதில் குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருள்களுக்கும் அடிமையாகும் நிலை ஏற்பட்டால் மனித வளம் அழிந்து போகிறது. அதான் நம்முடைய முழக்கம். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்போம், மனித வளம் காப்போம். மனித வளம்னா என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ். கனிம வளம் உங்களுக்கு தெரியும். கனிம வளம் பாறைகளிலே இருக்கிறது, மண்ணுக்கடியிலே இருக்கிறது. மனித வளம் மதிப்பிட முடியாதது. உங்களில் எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த தலைவர்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மால் மதிப்பிட முடியாது. அம்பேத்கர் படிக்க வாய்ப்பில்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அவர் கிராமத்தில் எங்கோ ஒரு இடத்திலே ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்திருப்பார். யாரோ ஒரு ஆண்டை சாதிக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் அவர் நல்ல கல்வியை பெற்றதால் அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு வர முடிந்தது. உலகமே போற்றக்கூடிய இடத்திற்கு உயர முடிந்தது. இதுதான் மனித வளம். அம்பேத்கருக்குள்ளே இருந்த ஆற்றல் கல்வியால் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி 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 உலகத்துக்கே வெளிச்சம் போடக்கூடிய அளவுக்கு, வெளிச்சம் காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய மனித வளம் முழுமையடைந்தது, பொங்கி எழுந்தது. அப்படி இந்த மனித வளம் பாழாகிறது. ஊருக்கு 20-30 பேர், ஒரு மாநிலத்திற்கு இப்படி லட்சம் பேர், இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டால் 30 வயதிலேயே நிற்க முடியவில்லை, தடுமாறுகிறான். 40 வயதிலேயே கல்லீரல் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மருத்துவமனையில் கிடந்து சாகும் நிலை ஏற்படுகிறது. மனித வளம் பாழாகிறது. இப்படி மனித வளம் பாழாக கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்.